சிக்கன் குழம்பு செய்ய 2 வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, அப்புறம் உங்களுக்கு உருளைக்கிழங்கு எவ்வளோ பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல. தேவையான மசாலா வந்து 1 ஸ்பூன் சோம்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஸ்பைசஸ்லாம் பட்டை, கிராம்பு, கல்பாசி, 2 அன்னாசிப்பூ, 2 இலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 கரண்டி எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உப்பு, எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. 2 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் ஸ்கின்னோடு தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணான்னா அது இல்லாமல் வாங்கிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அது கூடவே இலையும் போட்டுக்கோங்க. லைட்டாக வெடித்ததும் அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதும் அந்த எண்ணெயிலே நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அது வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதும் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த தக்காளி, பச்சை மிளகா, புதினாவை சேர்த்து அது கூடவே வதக்கிக்கலாங்க. ஒன்றாவே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கும் போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் போட்டுக்கலாங்க. நான் அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கும் இருந்துச்சு இல்லைங்களா, அதையும் சேர்த்தே வதக்கிக்கலாம். நீங்கள் இப்போவே கூடவே சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் கடைசியாக தான் போட போகிறேன். சிக்கன் கொஞ்சம் நேரம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த குழம்பு மிளகாய்த்தூள் அது கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க. அந்த எண்ணெயிலே அந்த மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பச்சைத்தூள் இல்லாமல் அந்த எண்ணெயிலே ஃபுல்லாக அந்த மிளகாய்த்தூள்லாம் நல்லா வதங்கணும்.
இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் நான் அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு எவ்வளோ பிடிக்குமோ போட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் நல்லா வேகட்டும். இந்த கேப்பில் நான் ஒரு தேங்காய் உடைச்சி திருவி வச்சுக்கிறேங்க. தேங்காவை துருவிக்கலாம். நான் இந்த தேங்காய் கூட 1/4 ஸ்பூன் கசகசா எடுத்துருக்கேங்க. நீங்கள் முந்திரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் எதுவும் போடல, கசகசா மட்டும்தான் போட்டு அரைக்கிறேன். அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. 3 விசில் வந்ததும் நான் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடுறேன். வந்ததும் ப்ரெஷர் இறங்கினதும் நம்ம திறந்து பார்க்கலாம். இறங்கிடுச்சு. சிக்கன், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா தேங்காய் விழுது, அதை எடுத்து ஊற்றிக்கலாங்க. அதில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதித்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.